بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله بسم الله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد. الحمد لله. அஸ்ரு சூராவுடைய விளக்கம் ஒவ்வொரு நாள் நம்ம பார்த்துட்டே வரோம். சோ அதன்படி இன்னைக்கு கடைசி நாள் நம்ம நெருங்கிடுவோம். அல்ஹம்துலில்லாஹ். அதுல நம்ம பார்த்தோம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி வதவாஸவ் பில் ஹக் வதவாஸவ் பிஸ் ஸப்ர். சோ இதுல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா வல் அஸ்ர், அஸ்ருடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஏன் அதுல அல்லாஹ் சத்தியம் பண்றான், சத்தியம் பண்ணி அல்லாஹ் என்ன சொல்ல போறான். இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், மனுஷன் நஷ்டத்துல இருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னான். இன்சான் அப்படின்னா நம்ம பார்த்தோம் நசிய அப்படின்ற வேர்ட்ல இருந்து வந்தது. நசிய அப்படின்னா என்னது, மறக்கக்கூடியவன். சோ அதனாலதான் திரும்ப திரும்ப நான் ரீகால் பண்றேன். ஒவ்வொரு கிளாஸ்லயும் ஃபர்ஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ஏன் ரீகால் பண்றோம்னா நம்ம மறந்து போயிடும். நான் நேத்து தான் பார்த்திருப்போம், ரீகால் பண்ணும்போதுதான் இது பார்த்தோமா அப்படின்னே நமக்கு ஞாபகம் இருக்கும். அந்த அளவு நம்ம மறக்கக்கூடியவங்க, எல்லா விஷயத்தையும் மறக்கக்கூடியவங்க. அதனாலதான் இன்சான் அப்படின்னு நல்லா நம்மள அழைக்கிறான். சோ இன்னல் இன்சான் லஃபீ குஸ்ர்ல இருக்கா. குஸ்ர் அப்படின்னா ஒரு விதமான சீட்டிங்குள்ளேயேதான் இருந்துட்டு இருக்கான், ஒரு விதமான நஷ்டத்துக்குள்ளே இருந்துட்டு இருக்கான், ஒரு லாஸ் அவனுக்குள்ள அவனை சுத்தி நடந்துட்டே தான் இருக்கு. அது தெரியாமலே அவன் இருந்துட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். சோ இன்னல் இன்சான் லஃபீ குஸ்ர், யாரை தவிர சில எக்ஸெப்ஷனல் கேஸ் தவிர, யாரு சில எக்ஸெப்ஷனல் கேஸ் இல்ல ஆமனு வஅமிலு ஸாலிஹாத் வதவாஸவ் பில் ஹக் வதவாஸவ் பிஸ் ஸப்ர் பார்த்தோம். சோ இதுல ஆமனு வஅமிலு ஸாலிஹாத் நம்ம பார்த்தோம். குர்ஆன்ல 72 தடவை, 72 தடவை இந்த 72 75 72 சொன்னோமா 75 சொன்னோமா, இன்சான்ல மறந்து போயிட்டு 75 முறை. எஸ் கரெக்ட். 75 முறை நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தோட கனெக்ஷன் இருக்கு. அதுல ஒரு 10 விஷயம் நம்ம பார்த்தோம். என்ன அப்படின்னா ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்துல இருக்கவங்களுக்கு சொர்க்கத்தை நிச்சயமா அல்லாஹ் வாக்கு தந்திருக்கான். ஆமனு வஅமிலு ஸாலிஹாத் இருக்கவங்க அவங்க எதுக்காகவும் கஷ்டப்பட மாட்டாங்க, நிராசை அடைய மாட்டாங்க அப்படின்னு பார்த்தோம். ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்துல இருக்கிறவங்களுக்கு அல்லாஹ் என்ன தருவான் அப்படின்னு சொன்னா மறுமையில ஆறுகள் சொர்க்கம் இருக்கும், அதுல ஆறுகள் ஓடிட்டு இருக்கும், நிரந்தரமா அதுல இருப்பாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு இந்த உலகத்திலேயும் கண்ணியத்தை கொடுப்பேன், மறுமையிலையும் கண்ணியத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொன்னா. அதுக்கப்புறம் அவங்க தீமையில இருந்து விலக்கப்பட்டவங்க அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் ஒரு நன்மையை 10 மடங்கு ஆக்கி தருவான்னு சொன்னா. சோ இது எல்லாமே எதுக்காக அப்படின்னா ஆமனு வஅமிலு ஸாலிஹாத். எல்லா இடத்துலயுமே எல்லாம் திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா நம்பிக்கை கொண்டு நல்ல செயல்களை செய்யறது. அது சாலிஹ்னா ஒன்னே ஒரு விஷயம் தான், என்னன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்ததை செய்யறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தராது எதுவுமே நன்மை கிடையாது. கிளியரா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். ரசூல்லா காட்டி தரல அப்படின்னா அது எதுவுமே நன்மை கிடையாது. ரசூல்லா நமக்கு எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு சின்ன விஷயத்துல காலையில எழுந்ததுல இருந்து நைட் தூங்குற வரையும் எது எப்படி பண்ணணும் அப்படின்னு எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா எக்ஸ்பெரிமெண்ட் ஆகணும். அது இல்லாம எந்த ஒரு நன்மையுமே நமக்கு கிடையாது. அப்போ அந்த ரசூல்லா காட்டி தந்த வழியில நம்ம செய்யறதா சாலிஹான அமல். சோ இல்ல ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், சாலிஹான நல்ல அமல்களை செய்யக்கூடியவங்க. சோ அதுல நமக்கு எல்லாமே அடங்கும். என்ன அடங்கும்? நம்ம குடும்பத்தை பாத்துக்கிறது, நம்ம தொழுகிறது, நம்ம ஜகாத் கொடுக்கறது, ஹஜ் செய்யறது, உம்ரா செய்யறது, அதுக்கப்புறம் நமக்கு பர்சனலா செஞ்சுக்கிறது. ஈவன் நம்ம ரசூலா சொல்லி காட்டுறாங்கல்ல ஒரு சுன்னாவை ஃபாலோ பண்றோம். இப்ப நான் பெட்ல படுக்க போகும்போது பெட்டை உதறிட்டு நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா படுக்கிறேன். இது கூட ஒரு சுன்னா தான். சோ சுன்னாவை நான் செஞ்சதுக்காக இதுக்கு கூட ஒரு நன்மை எல்லாம் நமக்கு தரும். சோ இது கூட ஒரு நல்ல அமல் தான், சாலிஹான நல்ல அமல். சோ மத்தவங்களுக்காக செய்யறது, எனக்காக நான் செஞ்சுக்கிறது, மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக நான் செய்யறது, இல்ல பெரிய ஹெல்ப் பண்றது, இல்ல சின்ன ஹெல்ப் பண்றது, இல்ல ஒரு முஸ்லீமை பார்த்து ஒரு ஸ்மைல், அவங்கள பார்த்து ஒரு சலாம் சொல்றது, எல்லாமே என்னது ஆமனு ஆமிலு ஸாலிஹாத்துலதான் ஆகணும். சோ நம்பிக்கை கொண்ட அப்படின்னா அதோட ரெஃப்ளெக்ஷனே என்னன்னு பார்த்தோம், ஆமிலு ஸாலிஹாத் நல்ல அறங்களை செய்யறதுதான் நான் நம்பிக்கை கொண்டதுக்கான வெளிப்பாடு அப்படின்னு பார்த்தோம். நான் நம்பிக்கை ஒரு முஸ்லீமை பார்த்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? அவங்களோட செயல்களை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அவங்களோட ஈமான் எப்படி இருக்கு அப்படின்னு. பட் நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது, யாரையும் நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது, அல்லாஹ் மட்டும் தான் ஜட்ஜ் பண்ண முடியும். பட் என்ன பார்த்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இதுதான் இஸ்லாம் அப்படின்னு. என்ன பார்த்தா இப்ப நம்மளால சொல்ல முடியுமா? நம்மளை பார்த்து 4 பேர் இதுதான் இஸ்லாம், இதுதான்ப்பா இஸ்லாம், கரெக்டா குர்ஆன்ல இருக்கதான்ப்பா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படி ஒரு லைஃப் வாழ்றோமா? எஸ் சார். நம்ம வீட்டுகள்ல இருந்து சத்தமே இல்லாம வெளியே இருக்கா? நம்ம வீடுகள்ல இருந்து அண்டை வீட்டாருக்கு கொடுக்கக்கூடிய உரிமைகள் எல்லாத்தையும் நம்ம கொடுக்குறோமா? நம்ம வீடுகள்ல இருந்து ஒரு முஸ்லீம் தான் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு இருக்கோமா? நம்ம எப்படி நோன்னு சொல்ல ஈஸியா நமக்கு மனசு வருது. நோ தான், கண்டிப்பா நோ தான். ஆனா எப்படி நமக்கு மனசு வருது? சோ அப்போ அல்லாஹ் திரும்ப 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 சொல்றான், இல்ல ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், நம்பிக்கை கொண்டு நல்ல அமல்களை செய்யறவங்க அவங்கதான் பேசிக்கா அந்த டெஸ்ட்ல இருந்தே பாஸ் ஆகுறாங்கன்னு சொல்றாங்க.
அந்த ஹுஸ்னுல இருந்து நீங்கிறவங்க பேசிக்கா அதை செய்வாங்க. அதே மாதிரி இந்த 2 விஷயம் மட்டும் செஞ்சா போதுமா? இன்னொரு 2 விஷயம் சொல்றேன். இப்போ வந்து கம்பெனில நம்ம வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. நமக்கு வந்து 4 வேலை சொல்றாங்க. இப்ப கம்பெனி இல்லைன்னா வீடுல நம்ம வீட்டுல இருக்கோமா, நமக்கு 4 வேலை சொல்றாங்க. 4 வேலை சொன்னா 2 வந்து நமக்கு ரொம்ப ஈஸியான வேலை, நமக்கு பிடிச்சிருக்கு. 2 வேலை நமக்கு பிடிக்கல. அப்ப நான் என்ன செய்யறேன்னா அந்த 2 வேலையை மட்டும் நல்லா சூப்பரா செஞ்சிடறேன். 100% செஞ்சிடறேன். அந்த பாஸ் கிட்ட போய் நான் சொல்றேன், என்ன சொல்றேன்னா இந்த வேலையை பாருங்க நான் 100% செஞ்சிருக்கேன். அப்ப அந்த பாஸ் கேட்பாங்க, அப்ப நான் கொடுத்த இன்னொரு 2 வேலை எங்க? அம்மா கேட்பாங்கல்ல, நான் 4 வேலை நான் கொடுத்தேன், 2 வேலை தான் செஞ்சிருக்கேன், இன்னும் 2 வேலை எங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்கல்ல. சோ அப்போ வந்து எதர் நான் அந்த 4 வேலையும் நான் கொஞ்சம் கொஞ்சம் நான் பண்ணிருந்தா கூட அது அக்செப்டபிள் தான். இப்ப 4 வேலையும் நான் 100% செஞ்சிருந்தேன் அப்படின்னா அது வந்து அப்ரிஷியேட்டபிள். சோ அப்போ இந்த 4 வேலையில 2 மட்டும் செஞ்சுட்டு 2 மட்டும் விடுறேன், 1 மட்டும் செஞ்சுட்டு 3 விடுறேன், இல்ல 3 செஞ்சுட்டு 1 விடுறேன் அப்படின்னாலும் என்ன அர்த்தம்? ஃபெயில்னு தான் அர்த்தம். அப்படி 4 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும், அப்பதான் பாஸ் அப்படின்னு கொஸ்டின் எக்ஸாம்ல கொடுத்தாங்கன்னா 4 கொஸ்டினுக்கும் நம்ம வந்து ஏதாவது ஒன்னு ஆன்சர் நம்ம பண்ணிருக்கோம் அது ரிலேட்டடா, அப்பதான் பாஸ் ஆக முடியும். அப்போ எல்லாம் அந்த இடத்துல சொல்றான், இல்லது நானும் அவங்களும் சொல்றேன், அதோட நிறுத்துறது கிடையாது. நீ நல்ல ஈமான் கொண்டிருக்க, நான் அல்லாஹ் ஒருவன் நம்புறேன், மறுமையை நம்புறேன், மறுமைக்காக வாழ்றேன். அப்ப என்ன பண்ற? நல்ல அறங்கள் செய்றேன். எது நல்ல அறம்? நான் வந்து மத்தவங்களை கன்சர்ன் பண்றது, அனாதைகளை பாதுகாத்துக்கிறது, அடிமைகளை விடுதலை செய்யறது, அப்புறம் விதவைகளுக்கு உதவுறது, இல்ல கஷ்டப்படுறவங்களுக்கு நான் உதவி செய்யறது, சத்திய சோதனையில இருக்கிறவங்களுக்காக நான் போய் நிக்கிறது, எல்லாமே நல்ல அமிலு சாலிகாத்துல வந்துரும். ஆனா ஒத்தவா சௌபில் ஹக்குன்னா என்ன? ஒத்தவா சௌபில் ஹக்கு, ஹக்குன்னா உண்மை. ஹக்குன்னா எது சொல்லுவோம் நம்ம? யூஸ்வலா அது ரெண்டு வார்த்தைக்கு மீனிங் இருக்கும். ஹக்குன்னா என்ன? உண்மை, ரைட்ஸ். எஸ், ரெண்டுமே. ஒத்தவா சௌபில் ஹக் அப்படின்றது உண்மைய எடுத்து சொல்றவங்க. அதே மாதிரி உரிமை, நம்மளோட ரைட்ஸையும் ஹக்குன்னு தான் சொல்லுவோம். நமக்கான ரைட்ஸை வந்து ஹக்குன்னு சொல்லுவோம். சோ அப்பெல்லாம் இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா உண்மையை எடுத்து சொல்றவங்க அவங்களும், சபுரை எடுத்து சொல்றவங்க அவங்களும் அந்த 4 விஷயத்த செஞ்சா மட்டும்தான் நீங்க பாஸ் ஆக முடியும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. சோ இதை பாக்குறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு விஷயத்த மிஸ் பண்றேன். என்ன அப்படின்னா இந்த ஈமான் இருக்குல்ல, ஆமனு வாமிலு சாரி, ஆமனு அந்த நம்பிக்கையில இருந்து வந்துதான் ஈமான். சோ இந்த ஈமானுக்கு அல்லாஹ் ஆப்போசிட்டா எதோ சொல்றான் அப்படின்னா ஷிர்கும் குஃப்ரும் அப்படின்னா, ஈமானுக்கு ஆப்போசிட் என்ன? ஷிர்கு செய்யறது, குஃபுர் செய்யறது. ஷிர்க் அப்படின்னா பல அல்லாவுக்கு பதிலா பல தெய்வங்களை அழைக்கிறது, பல தெய்வங்களை வணங்குறது, பல தெய்வங்கள்கிட்ட உதவி தேடுறது, இது எல்லாமே ஷிர்க். குஃபுர் அப்படின்னா அல்லாஹ் சொன்ன வார்த்தைகளை நம்பாம அல்லாஹ் சொன்ன வார்த்தைகளுக்கு எதிராக நடந்துக்கிறது, அதுக்கு அகேன்ஸ்டா நான் செய்யறது, அல்லாஹ் ஏற்காம இருக்கிறது, இது எல்லாமே குஃபுர். சோ ஷிர்க்கும் குஃபுரும் தான் ஈமானுக்கு ஆப்போசிட்டான விஷயம். இப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா நல்ல அறங்கள் செய்யுங்க, ஷிர்க்கு செஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்றோம். சோ ஷிர்க்குக்கு ஆப்போசிட் என்னவா அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான் அப்படின்னா நல்ல அறங்கள், சாலிஹான அமல்கள் அப்படின்னு சொல்றோம். சோ சாலிஹான நல்ல விஷயங்கள் செய்யுங்க, ஷிர்க்கு செய்யாங்க. அப்போ ஈமான்றது ஈமான் இல்ல அப்படின்னா அந்த இடத்துல ஷிர்க் வருது. சோ ஷிர்க்க போக்கக்கூடிய விஷயம் எது அப்படின்னா நல்ல அறங்கள். நல்ல அமல்களை நம்ம செய்ய 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 நம்ம உள்ளத்துக்குள்ள இருக்க ஷிர்க் போகும். சோ இப்ப நமக்கே டவுட்ஸ் வருது, இஸ்லாத்தை பத்தினா ஒரு டவுட் வருது, அல்லாஹ் பத்தி நமக்கு டவுட் வருது. அல்லாஹ் பத்தி நமக்கு எல்லாமே கிளியரா தெரியும், இருந்தாலும் சில டவுட் வருது, சந்தேகத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா ஷிர்க் வர்றது சான்சஸ் இருக்கு அப்படின்னா நான் என்ன செய்யணும்? டக்குன்னு போய் நல்ல அமல்களா சாலிஹான நல்ல அமல்கள் செய்யணும். அந்த சாலிஹான நல்ல அமல்கள் செய்யறதுதான் இந்த ஷிர்க்ல இருந்து நான் வெளியே வர்றதுக்கான முக்கியமான ஒரு என்ன சொல்ற ஒரு டூல், ஒரு வெளியே வரக்கூடிய ஒரு எஸ்கேப் மாதிரி. அப்போ நான் ஷிர்க்ல இருந்து குஃப்ர்ல இருந்து வெளியே வர்றதுக்கு எனக்கு உதவி செய்யக்கூடியது என்னது அப்படின்னா ஈமானை அதிகப்படுத்துறது. ஆனா ஈமானை அதிகப்படுத்துறது எது? ஆமிலு சாலிஹாத். நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, ஈமான் எப்படி அதிகப்படுத்துறது, தக்வாவை எப்படி அதிகப்படுத்துறது? ஆமிலு சாலிஹாத், நல்ல அறங்கள் செய்யுங்க, நன்மையான காரியங்கள் செய்யுங்க, ரசூலுல்லாஹ் காட்டி தந்த எல்லா நன்மையான காரியங்களையும் செய்யுங்க. வெறும் தொழுகிறது, நோன்பு வைக்கிறது இல்ல, ஜக்காத்தை கொடுக்கும், ஜக்காத்தை தாண்டி சதக்காவை கொடுக்கும், அடுத்தவங்களுக்கு உதவி செய்வோம், கன்சர்ன் பண்ணுவோம், 4 பேர் கிட்ட போய் பேசுவோம், நோயாளியா இருக்காங்கன்னா அவங்களை போய் விசாரிப்போம், அவங்க கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இதெல்லாம் நம்ம செய்ய மாட்டோம். ஆனா நமக்கு வந்து ஈமான் அதிகப்படுத்தும், தக்குவா அதிகப்படுத்தும். எப்படி வரும்? அல்லாஹ் இந்த இடத்துல சொல்லி காட்டுறோம், நீங்க நல்ல அறங்கள் செய்யுங்க, ஷிர்க் செய்யாது. சோ ஷிர்க்குக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னா அமீலு சாலிஹாத். சோ அந்த அமீலு சாலிஹாத்துல நம்ம இருக்கோமா அப்படின்றது செய்யணும். சோ இது 2 மட்டும் இருந்தா பத்தாது, இன்னொரு 2 இருக்கு. என்னது? ஒத்துவா சோபில் ஹக்கு, சொல்றது. ஏன் ஹக்கையும் சபரையும் சொல்றேன்? சும்மா உங்களுக்கு கொஸ்டின், ஏன் ஹக்கையும் சபுரையும் அல்லாஹ் சொல்றேன்? ஒத்துவா சோபில் ஹக், ஹக்க உண்மையை போய் எடுத்து சொல்லுங்க. ஒத்துவா சோபி சபுர், சபுரை போய் எடுத்து சொல்லுங்க. ஏன் ஹக்குக்கு அப்புறம் சபுர் வருது? ரொம்ப அழகான ஒரு விஷயம் இருக்கு, அதுக்காக தான் கேட்கு. ஏன் ஹக்குக்கு அப்புறம் சபுர் வருது? உண்மை போய் எடுத்து சொன்ன உடனே நமக்கு நடக்கக்கூடிய விஷயம் என்ன? இஸ்லாத்தை போய் எடுத்து சொன்ன உடனே நமக்கு
ரெண்டுல இருந்தாதான் அதை பண்ண முடியும். உண்மையை போய் நம்ம எடுத்து சொன்ன உடனே, இஸ்லாத்தை எடுத்து சொன்ன உடனே நமக்கு கிடைக்கிற விஷயம் உண்மையை சொல்றதுக்கு பொறுமை தேவை, நிறைய கஷ்டம் வரும். எஸ். சோ நம்ம ஹக்கை எடுத்து சொல்லும் போது, உண்மையை எடுத்து சொல்லும் போது ஏத்துக்க மாட்டாங்கன்ற தண்ணி நமக்கு நிறைய கஷ்டம் வரும், நிறைய ஸ்ட்ரகிள் வரும். அதை நம்ம ஃபேஸ் பண்ணவே முடியாது. அல்லாஹ் அந்த இடத்துல சொல்றான், நீ அப்போ சபரோட இருக்கணும், அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். ஒத்துவா சௌபில் ஹக்கு ஒத்துவா சௌபி சபர். சோ ஹக்கை எடுத்து சொல்லும் போதே சபர் வந்துரும், சபர் வரணும். அப்ப நான் என்ன செய்யறேன், அல்லாஹ் நம்பிக்கை கொண்ட நல்ல அறங்கள் செய்யறேன், சாலிகான நல்ல விஷயத்த செய்யறேன், அதோட நிறுத்திக்கிறேன். இன்னைக்கு நிறைய முஸ்லீம், பெரும்பான்மையான முஸ்லீம் இதுதான் செய்யறாங்க இல்லையா? என்ன செய்யறாங்க, நன்மை செய்யறாங்க, நன்மை செஞ்சுட்டு இருக்காங்க, அல்லாஹ் இன்னும் அதிகமா நம்பிக்கை கொள்றாங்க, தக்குவா அதிகரிச்சுக்கிறாங்க. ஆனா என்ன செய்யறது, இந்த ரெண்டு விஷயத்த செய்யறது. நன்மையை போய் எடுத்து சொல்லணும் அப்படின்னா, நான் எதுக்கு சொல்லணும், நான் எப்படி சொல்ல முடியும், நான் என்ன படிச்சிருக்கேன், நான் என்ன ஆலிமாவா, எனக்கு என்ன தெரியும், நான் சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க, நானே தப்பான வழியில இருக்கேன். ஆனா அல்லாஹ் செய்ய சொல்றானே, நீ ஆமனும் நம்பிக்கை வளர்த்துக்கோ, வாமில் சாலியா நல்லறங்களை செஞ்சுட்டே இருக்கு, பத்துவா சோபில் ஹக்களை இரு, நீ ஹக்க உண்மையை எடுத்து சொல்லு அப்படின்னு சொல்றான். சோ என்ன மாத்தின விஷயம், அப்ப நான் தாவால செய்ய ஆரம்பிக்கணும், நான் மத்தவங்களுக்கு எடுத்து சொல்ல ஆரம்பிக்கணும் அப்படின்ற விஷயம் எது அப்படின்னா, இந்த பத்துவா சோபில் ஹக்கு நீ சொல்லு, மத்த உண்மையை சொல்லு, நீ உன் கையில என்ன வச்சிருக்க, ஹக்க வச்சிருக்க. ஹக்குனா எது, நம்ம வச்சிருக்க ஹக் எது, எது உண்மைதான், எது நம்ம என்ன வச்சிருக்கோம், குர்ஆனை வச்சிருக்கோம். மாஷாஅல்லாஹ். சோ நம்ம மிகப்பெரிய ஹக் அல்லாஹ்வுடைய வார்த்தை வச்சிருக்கோம், அல்லாஹ்வுடைய கலமை வச்சிருக்கோம், இஸ்லாம் வச்சிருக்கோம், குர்ஆனை வச்சிருக்கோம். சோ அப்போ அந்த குர்ஆனை என்ன சொல்றான், போய் சொல்லு, வத்துவா சௌபில் ஹக், மத்தவங்களுக்கு உபசரி வத்துவா சௌப் அப்படின்னு வரும்போது என்னது அப்படின்னா, சும்மா சொல்றது கிடையாது. இப்போ உபசரிக்கிறது அப்படின்னா, வீட்டுல விருந்தாளிக வந்தா எப்படி நம்ம உபசரிப்போம் இல்லையா? அவங்கள ரொம்ப கண்ணியப்படுத்தி, வாங்க உட்காருங்க, எப்படி இருக்கீங்க அப்படின்னு உபசரிப்போம்ல. இது மாதிரி உண்மையை உபசரின்னு சொல்றாங்க. சௌப் அப்படின்னு வரும்போது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு வியாபாரம் மாதிரி. இப்ப நீங்க ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்கீங்கன்னா, அதை விற்கணும் அப்படின்னா என்னென்ன சொல்லுவீங்க, என்னென்ன அந்த ப்ராடக்ட்டை விற்கணும்னா சொல்லுவோம் நம்ம. இந்த ப்ராடக்ட் சூப்பரா இருக்கும், இதை யூஸ் பண்ணி பாருங்க, நீங்களே ரொம்ப விரும்புவீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த ப்ராடக்ட் எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம இதோட குவாலிட்டி என்ன, குவான்டிட்டி என்ன, அதுல கூட பாசிட்டிவ்ஸ் என்ன, பெனிஃபிட்ஸ் என்ன, எல்லாத்தையும் நம்ம சொல்லுவோம்ல. சோ அது மாதிரி அல்லாஹ் இந்த இடத்துல ஒத்துவா சௌபில் ஹக், உண்மையை பத்தின எல்லா பெனிஃபிட்ஸையும் அழகான முறையில சொல்லணும். சோ அந்த விஷயத்த நம்ம செய்வோமா, அப்படி இருந்தாதான் ஹுஸ்ரல் இல்லைன்னு அர்த்தம். சோ அன்லஸ் இதை செய்யாத வரைக்கும் ஹுஸ்ரல் தான் இருக்கும் மனுஷன். இப்ப இங்க இருக்க எல்லாருமே நம்மளுக்கு கேட்போம், நம்ம அதை செஞ்சுட்டு இருக்கோமா அப்படின்னு. அப்படி செஞ்சோம் அப்படின்னா ஹுஸ்ரல்ல இருந்து எஸ்கேப் ஆக முடியும். நம்ம ஜெயிச்சுட்டு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல போயிருவோம் அப்படிலாம் எல்லாம் சொல்லல. அட்லீஸ்ட் நீ பாஸ் ஆக முடியும். சோ பாஸ் ஆகிறதுக்கு இது செய்யணும். அதை கூட நான் செய்யாம இருந்துட்டு இருக்கேன். அதனாலதான் நமக்கு என்ன இருக்கு, டிப்ரெஷன் வருது, ஓவர் திங்கிங் வருது, எல்லா கவலையும் வருது, கஷ்டமும் வருது. காரணம் என்ன, நான் செய்ய வேண்டிய டியூட்டிஸே நான் செய்யலைங்க. அல்லாஹ் எனக்கு எவ்வளவு டியூட்டிஸை கொடுத்துருக்கேன், அதையே நான் செய்யாம இருக்கேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்றது எல்லாமே என்னது, தக்காசுர் சூறாவும் ஆதியாத் சூறா மாதிரி இந்த உலக விஷயங்களுக்காக மட்டுமே ஓடிக்கிட்டே இருக்கேன். திரும்ப திரும்ப அதனாலதான் இந்த உலக விஷயங்கள் எல்லாமே திரும்ப 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 என்னோட கல்பை நொறுக்கிக்கிட்டே இருக்கு, உடைச்சிட்டே இருக்கு. உடைக்கிறது மூலமாவது திரும்பி அல்லாஹ்வின் பக்கம் வரணும்னு நல்லா எக்ஸ்பெக்ட் பண்றா, இருந்தும் நான் திரும்பி வரதே இல்லை. அப்ப அல்லாஹ் சொல்றான், இந்த விஷயத்த பாரு, இந்த விஷயம் உனக்கு சொல்லியிருக்கேன், உனக்கு இது ஒரு டியூட்டி, 4 வேலை தான் இந்த உலகத்துல. இந்த அஸ்ரு சூறாவை பொறுத்தவரை இந்த அஸ்ரு சூறா மட்டுமே இஸ்லாமா என்ன அப்படின்னு சொன்னா இந்த அஸ்ரு சூறான்னு சொல்லுவோம். இவ்வளவு அந்த 2 லைன் தான் இஸ்லாம். இஸ்லாமே என்னன்னு மத்தவங்க நம்ம கிட்ட கேக்குறாங்க அப்படின்னா இந்த மட்டும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணா போதும். ஆனா ஆமனும் நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணும், ஆமிரு சாலிஹாத்னா என்ன எக்ஸ்பிளைன் பண்ணும், ஒருத்தவ சொல்லு ஹக்குனா என்ன, ஒருத்தவ சொல்றாங்க. சோ இந்த ஹக்கை எடுத்து சொல்றதுக்கு, தாவா செய்யறதுக்கு அதுக்கு வழிமுறை இருக்கு. எப்படி செய்யணும், நான் முதல்ல மாறணும். எனக்கு நான் தாவா செய்யணும். ஃபர்ஸ்ட் எனக்கு நான் உண்மையை எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கணும், இஸ்லாத்தை பத்தி எடுத்து சொல்லிட்டே இருக்கணும். அதை மத்தவங்களுக்கு எடுத்து சொல்றது. எப்படி எடுத்து சொல்லுவேன், நான் ஒரு பழம் சாப்பிட்றேன், பழம் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கு, அந்த பழத்தை டேஸ்டா இருக்கு அப்படின் போது நமக்கு என்ன தோணும், மத்தவங்களுக்கும் எடுத்து சொல்லணும். இப்ப இதை நம்ம பழத்துல செய்ய மாட்டோம். யூஸ்வலா எது செய்வோம்னா, நல்ல படம் பார்த்தோம்னா என்ன செய்வோம், நல்ல படம் பார்த்தோம் சாரி. சோ நம்ம என்ன செய்வோம், ஒரு படம் பார்த்த உடனே எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவோம், பாரு சூப்பரான படம், எவ்வளவு ஃபீல் குட்டா இருக்கு, அப்படியா இருக்கு இப்படியா இருக்கும் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுவோம் இல்லையா? சோ அத எப்படி தீமைக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவோம், ஒரு தீமையான காரியம் தான் அது.
தீமையான காரியம்லாம் எப்படி சொல்லணும், நம்ம டைமை வேஸ்ட் பண்ணக்கூடிய, வெறும் என்டர்டைன் பண்ணக்கூடிய அந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் நம்ம ரெக்கமெண்ட் பண்றோம். ஆனா இந்த இடத்துல அல்லாஹ் வந்து சொல்றோம், நன்மையை ரெக்கமெண்ட் நன்மையை நம்ம ரெக்கமெண்ட் பண்றோம். இப்ப நம்மளை சுத்தி நான் முஸ்லிம்ஸா இருக்காங்க, நம்மளை சுத்தி வந்து முஸ்லிம்ஸே இருக்காங்க, இஸ்லாத்தை பின்பற்றாதவங்க இருக்காங்க, இஸ்லாத்தை பத்தி சரியா தெரியாதவங்க இருக்காங்க. அப்ப நம்ம வந்து ஒரு ஹதீஸை படிச்சு இந்த ஹதீஸை பாரு இப்படி இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்து சொல்லிருக்கோமா? இப்ப இந்த குரான் சொல்றது எப்படி சொல்றோம் அப்படின்னு மத்தவங்களுக்கு எடுத்து சொல்றோமா? எஸ்பெஷலி நம்மளை சுத்தி இருக்க நான் முஸ்லிம் ஃப்ரெண்ட்ஸுக்கு இஸ்லாம்னா என்னன்னாவது போய் சேர்ந்திருக்கா? நம்ம தானே ரெஸ்பான்சிபிள். எதுக்காக ஒருத்தவங்களுக்கு இதாயத்தை எல்லாம் கொடுக்குறோம், எதுக்காக நேர்வழி எல்லாம் கொடுக்குறோம் தெரியுமா? நமக்கு ஏன் நமக்கு ஹக்க கொடுத்தான், ஏன் அவங்களுக்கு கொடுக்கல? ஏன்னா ஹிதாயத்தும் சோதனை தான், ஹுதாவும் நேர்வழியும் சோதனை தான். ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறதன் மூலமா அவங்களுக்கு மத்தவங்களுக்கு நேர்வழியை காட்டுறாங்களா? மார்க்கத்தை எடுத்து சொல்ல, இஸ்லாத்தை எடுத்து சொல்றது. ஆனா பேச மட்டும் செய்யறோம், நம்ம செய்யறோமா? நம்ம அந்த முயற்சியில ஈடுபட்டு இருக்கோமா? கேட்டா என்னால எப்படி முடியும், நான் ஏன் செய்யணும், இன்னொரு ஈஸியா சொல்லாதீங்க. அப்ப அல்லாஹ் வந்து இந்த இடத்துல சொல்றான் வத்தவா சோபில் ஹக், அதுல இருந்தா நீ குஸ்ல இருந்து வெளியே வரலாம். சோ ஆமனும் ஆமிலு சாலிஹாத் நிறுத்திடாது. அந்த ஃபர்ஸ்ட் ஆமிலு சாலிஹாத்தே நான் வந்து இந்த வத்தவா சோபில் ஹக் தான், என்னோட செயலை பார்த்தே அவங்க வந்து இஸ்லாம்னா கண்டுபிடிச்சிப்பாங்க. ஓகே, நிறைய பேர் நீங்க ரிவர்ட் ஆன முஸ்லிம்ஸை பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஸ்டோரிஸ் எல்லாம் பார்த்தோம்னா எது உங்களை மாத்துச்சு அப்படின்னா, நான் இவங்கள பார்த்தேன், அவங்கள பார்த்தேன், அவங்களோட லைஃப பார்த்தேன், பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாம் பார்த்தேன், அவங்க எல்லாம் வந்து எப்படி இப்படி மாறினாங்க, எப்படி இவங்க கேரக்டர் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தேன், எப்படி இவங்க சந்தோஷமா இருக்காங்கன்னு பார்த்தேன். ஏன்னா ஒரு அஹ்லாக்கும் நம்மளோட கேரக்டருமே ஒரு தாவா தான். நம்ம வாயில போய் பேசி பாம்ப்ளெட் அடிச்சு குரான் எடுத்து வாங்கி கொடுத்து செலவு பண்ணி கொடுக்கறது, அதெல்லாத்தையும் விட பெஸ்ட் தாவா எதுன்னா நம்மளோட அஹ்லாக். ரசூலுல்லாஹ் அஹ்லாக்கின் மூலமா தான் எல்லாரும் வந்தாங்க. ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க, இப்படி ஒரு மனுஷன் இந்த உலகத்துல வாழ முடியுமா, இப்படி இந்த மக்கள் கிட்ட இவ்வளவு நன்மையா நடந்துக்க முடியுமா, இவ்வளவு தன்மையாக நடந்து கொள்ள முடியுமா அப்படின்றது பார்த்தா வந்தாங்க. நம்மளோட செயல்களை நீங்க பார்த்து யாராச்சும் இஸ்லாத்துக்கு வருவாங்களா? இஸ்லாத்து பார்த்து வறண்டு போறாங்க. சினிமால இஸ்லாத்தை காட்டக்கூடிய காட்சிகளும் நம்ம நடந்துக்கிற விதமும் பார்த்தா இஸ்லாத்து வந்து விரண்டு போற மாதிரிதான் இருக்கு. அப்ப நவுதுல்லா மின்ஹான் நம்ம வந்து இதுக்கு ஆப்போசிட்டா பண்ணிட்டு இருக்கோம். இதை செய்யணும்னு நல்லா சொல்றான், இது செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம இதை செய்யாம இருக்கோம், அதுக்கு ஆப்போசிட்டா வேற செஞ்சுட்டு இருக்கோம். எப்படி இஸ்லாத்தை பார்த்தா பயந்து ஓடுற அளவு நம்ம ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அல்லாஹ் சொல்றான், நீ வந்து இஸ்லாத்தை பார்த்தா உள்ள வரணும், அப்ப நீ அமீனு சாலிஹாத்துல இருக்கணும். அப்போ நீ ஹக்க எடுத்து சொல்லணும். அட்லீஸ்ட் என்னை சுத்தி இருக்கக்கூடிய சரௌண்டிங்ஸ் இஸ்லாத்தை பத்தி எடுத்து சொல்லாமே, ஹக்க பத்தி எடுத்து சொல்லாமே. என்னோட செல்ஃப்க்கு முதல்ல நான் ஹக்க எடுத்து சொல்றேன். அதுக்கு நான் ஹக்குனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். யாரு இங்க நம்ம உட்கார்ந்து குரானை முழுக்க ரீட் பண்றோம், முழுக்க எங்க ரீட் பண்றோம், அரபிக்ல ரீட் பண்றோம் அப்படின்னு சொல்லாதீங்க. அரபிக்ல படிச்சதுல என்ன அர்த்தம் எனக்கு தெரியும், ஹக்குன்னா என்னன்னு தெரியாது, 4 வார்த்தைகள் மட்டும் தான் தெரியும், திரும்ப 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 ஃபெமிலியர் ஆகும். ஆனா குரான் என்னைக்காவது விளங்கி இருக்குமா, அர்த்தத்தை முழுசா தெரிஞ்சிருக்கோமா, அதுல கூறப்படுற வரலாறு எல்லாம் எதுக்காக எல்லாம் சொல்றான் அப்படின்னா தெரிஞ்சுக்கோமா. வரலாறு தெரியும் எல்லாருக்குமே, யூனுஸ் நபியோடைய வரலாறு தெரியும், யூசுப் நபியோட வரலாறு தெரியும், யாக்கூப் நபியோட வரலாறு அதுவே தெரியாது கூட நிறைய மக்கள் நம்ம இதுக்குள்ளே கூட இருக்கலாம். ஆனா அந்த வரலாறுகள் ஏன் சொல்லப்படுதுன்னு நம்ம யோசிக்கணுமா? எதுக்காக, என்ன படிப்பினைக்காக இந்த வரலாறு நம்ம சொல்றாங்க? யாசின் சூரா ஓதும், யாசின் சூறால என்ன இருக்கு, அந்த ஈமானை பத்தி அந்த யாசின் சூறால என்ன சொல்றாங்களா? அப்ப நம்ம வந்து முழுக்கு சூறா ஓடும், முழுக்கு சூறால என்ன இருக்கு, சயின்ஸ் இருக்கு, சயின்ஸ் பத்தி ஏன் சொல்றாங்களா? அப்ப இதெல்லாம் நான் வந்து யோசிக்கல அப்படின்னா எப்படி நான் ஹக்கு தெரிஞ்சுக்க முடியும்? அப்ப ஹக்கு வேணும் அப்படின்னா இல்மு வேணும். சோ நான் ஃபர்ஸ்ட் ஈமானோட இருக்கணும், ஈமானுக்கு இல்மு வேணும், ஆமிலு சாலிஹாத்துக்கு இல்மு வேணும், ஹக்க சொல்றதுக்கு இல்மு வேணும், ஹக்கோட இருக்கிறதுக்கு இல்மு வேணும். சோ எல்லாத்துக்கும் நான் முதல்ல படிக்க ஆரம்பிங்க. அதனாலதான் ஃபர்ஸ்ட் கட்டளையா எல்லாம் என்ன சொன்னா, ஏக்குரா படிங்கன்னு சொன்னாங்க. படிங்க நல்லா நம்மள சொல்றான். சோ நம்ம படிக்கிறோமா, அந்த விஷயத்த நமக்குள்ள கேட்போம். அட்லீஸ்ட் இந்த ரமதான்ல இருந்து, இந்த ரமதான் இன்னும் நிறைய டைம் இருக்கு நமக்கு. அதனாலதான் அல்லாஹ் வந்து அந்த காலத்து மேல சத்தியம் செய்யற, இன்னும் யூ ஹாவ் டைம். சோ நீ வந்து என்ன செய்யல, ஹுஸ்ரான்னு சொல்ல, நீ கம்ப்ளீட்டா முடிஞ்சு போயிட்ட, நீ நாசமாயிட்ட, அழிஞ்சு போயிட்டேன்னு சொல்ல, நீ நஷ்டத்துல இருந்துட்டு இருக்க. சோ உன்னால எப்பனாலும் அந்த மாறி வர முடியும். சோ அந்த மாறி வர்றதுல இந்த முயற்சியா நம்ம எடுப்போமே. அட்லீஸ்ட் இஸ்லாத்தை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிப்போம், குரானை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிப்போம், குரானோட விளக்கத்தை படிக்க ஆரம்பிப்போம். எல்லா சோர்சஸுமே அவைலபிளா நம்மளை சுத்தி இருக்கு. ஆனா நம்ம தான் அதுக்கான முயற்சி நம்ம செய்யறது இல்லை. சோ அந்த முயற்சியை இன்ஷால்லா செய்ய ஆரம்பிப்போம். சோ வத்தவாசௌ பில் ஹக் வத்தவாசௌ பிஸ்ஸப்ர். சோ ஹக்க தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் போது, கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் வரும்போது, ஃபேமிலில இருந்து எதிர்ப்பு அதிகமா வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபேமிலில இருந்து தான் எதிர்ப்பு அதிகமா வரும். நம்மளை சுத்தி நம்ம நிறைய மாற ஆரம்பிக்கிறோம், நம்மளோட ஹிஜாப் மாற ஆரம்பிக்குது, நம்மளோட செயல் பேச்சு மாற ஆரம்பிக்குது அப்படின்னா
ஃபர்ஸ்ட் எங்க இருந்து மாற்றம் வரும், எங்க இருந்து எதிர்ப்பு வரும்? நம்மளுடைய குடும்பத்துக்குள்ள இருந்து. ஏன்னா ரசுல்லாவை பார்த்தோம் அப்படின்னாலே ரசுல்லாவை எதிர்த்தவங்க யாரா இருந்தாங்க? அபு ஜஹலும் அபு லஹபும் யாரு? அபு லஹப் யாரு? அபு ஜஹல் யாரு? அவங்களோட சொந்த பெரியத்தா, சொந்த சின்னதா. சோ இவங்க எல்லாருமே சொந்தக்காரங்க. எல்லாருமே அந்த குறைஷிகள், மக்கா குறைஷிகள் எல்லாருமே சொந்தக்காரங்க. அப்ப ரசூலுல்லாவை எதிர்த்தவங்க எல்லாருமே எப்படி? அவங்களோட ரத்த சொந்தங்களா இருந்தாங்க. அப்ப நமக்கே தெரியும், வத்துவாசோபில் ஹக்குல இருக்கும்போது நம்மளை சுத்தி வரக்கூடிய எதிர்ப்பு எங்க இருந்து வரும்? நம்மளோட குடும்பத்துக்குள்ள இருந்தா வரும். அப்போ நான் என்ன பண்ணணும்? இல்ல இதுதான் உண்மைன்னு பிச்சுட்டு போக கூடாது. இதுதான் உண்மை, இதை மட்டும் தான் பேசணும் அப்படின்னு கிடையாது. அந்த இடத்துல என்ன சொல்லணும்? சபரோட இருக்கு. இதுதான் உண்மை, அல்லாவுக்காக இதை ஏற்றுக்கோங்க. அந்த சபர், அந்த சபர், அவங்க கொடுக்கக்கூடிய கஷ்டத்தை பொருத்தி கொள்றது. அவங்க நமக்கு எதிராக நிற்கும் போது நான் எந்த தப்பான முயற்சியில ஈடுபட்டுறாம அந்த இடத்துல பொறுமையா இருக்கிறது. அல்லாஹ் உதவிக்கு தேடுறது. சபர் அப்படின்னா என்னதுன்னா பொறுமையா இருக்கிறது மட்டும் கிடையாது, பேஷன் அண்ட் பெர்செவரன்ஸ். அதுலயே திரும்ப 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 அந்த விடாமுயற்சியோட இருக்கிறது தான் சபர். சோ பொறுமையா இருக்கிறது, அந்த பொறுமையிலே எப்பவுமே நான் நிலைச்சிருக்கிறது, இதுதான் சபுர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நான் அந்த சபுரை என்ன செய்யணும்? மத்தவங்களுக்கு எடுத்து சொல்லணும். அதுக்கு நான் சபுர்ல இருக்கணுமே. சபுர்னா என்னன்னு நம்ம கேட்போம். சபுர் எங்க கிடைக்கும் அப்படின்னு நம்ம கேட்கணும். ஈவன் நம்மளோட ஒரு வார்த்தை சொன்னாலே நம்மளால பொறுக்க முடியாது. என்ன எப்படி நீ பேசணும்னு சண்டைக்கு போகணும். நம்மள ஏதாவது சொல்லிட்டா, நம்மள ஏதாவது செஞ்சுட்டா, நமக்கு ஏதாவது அநீதி இழைச்சிட்டா, அவ்வளவுதான் நம்மதான் ஒரு பெரிய போராட்டத்தையே ஏற்படுத்தணும். எனக்கு எதிராக நீ இப்படி பண்ணிட்ட, நீ எப்படி நல்லா இருக்க முடியும்? சோ அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் சபுர்ன்ற ஒரு விஷயத்தை இல்லாம போயிடும். சபுருக்கு எடுத்துக்காட்டாதான் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு அதிசயங்கள் கொடுக்கணும். ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்கப்பட்ட அதிசயம் குர்ஆனும் அவங்களோட கேரக்டர். குர்ஆன் அதிசயம். அந்த குர்ஆன் மாதிரியே அவங்க கேரக்டர் இருந்ததுல அதுதான் மிகப்பெரிய அதிசயம். திரும்ப 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 குர்ஆன்ல சொல்றான், உனக்கு அநீதி இழைக்கப்பட்டா கூட நீ அவனை மன்னிச்சு, நீ பழி வாங்கலாம், ஆனா மன்னிக்கிறது சிறந்தது. நீ உனக்கு கஷ்டம் ஏற்படுத்தா பொறுத்துக்கோ. நீ கவலையில இருக்கியா, அல்லாஹ் கொடுத்த அருள்படை நினைச்சுப்பாரு. சோ இதுதான் சபர். சபருன்ற விளக்கம் 1% கூட நம்மளோட மக்கள் கிட்ட நம்ம பார்க்கவே முடியாது. யாருக்கிட்டையுமே பெரிய பெரிய உலமாக்கள் கிட்ட கூட நம்ம பார்க்க முடியாது. ஈவன் நம்ம பேசுறோம் அப்படின்னா கூட அந்த சபர்ல இருக்குமா அப்படின்றது ஒரு கொஸ்டினபிள் தான். சோ அந்த சபரை நான் முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதை நான் ஃபாலோ பண்ணணும். அப்பதானே நான் எடுத்து சொல்ல முடியும். நான் ஃபாலோ பண்ணும் போதுதான் நான் எடுத்து சொல்லுவேன். ஃபாலோ பண்ணிட்டு தான் எடுத்து சொல்லணும் இல்லை. நான் ஃபாலோ பண்ணும்போது அந்த ஸ்டெப்பை நான் ஃபாலோ பண்ணும்போது எடுத்து வைக்கும் போதே நான் மத்தவங்களுக்கு எடுத்து சொல்லணும். பெரிய ஸ்காலர்ஸ் மட்டும்தான் பயன் பண்ணணும் நல்லா இந்த இடத்துல சொல்றானா? ஸ்காலர்ஸ்க்கு மட்டும்தான் சபர் சொல்றானா? ஒவ்வொரு முஸ்லிம் இன்சான் இன்னல் இன்சான் ஒரு முஸ்லிம். சோ உங்களை பார்த்து என்ன பார்த்து தனிப்பட்ட முறையில ஒவ்வொருத்தவங்களையும் பார்த்து எல்லாம் சொல்றாங்க. சோ அந்த இன்சானுக்கு என்ன இருக்கு? இந்த கடமை இருக்கு, ஹக்க எடுத்து சொல்ற கடமை இருக்கு. சோ இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்வோம்? ஹக்க பத்தி படிக்க ஆரம்பிப்போம். ஹக்க எடுத்து சொல்லுவோம். சபர்னா என்னன்னு தெரிஞ்சுக்க முதல்ல முயற்சி செய்வோம். சபுரை என் வாழ்க்கையில எப்படி கொண்டு வரதுன்னு பாருங்க. ரசூலுல்லாஹ் எப்படி இருந்தாங்க, எப்படி அவங்க மக்கள் கிட்ட நடந்துக்கிட்டாங்க. அனஸ் ரலியல்லாஹு சின்ன பிள்ளை, ரசூலுல்லாஹ் கிட்ட 10 வருஷம் வேலை செய்யறாங்க. அவங்க சொந்தம் தான், ஆனா அவங்க வேலை செய்யறாங்க. இப்ப அனஸ் ரலியல்லாஹு கிட்ட ஒரு வேலையை ரசூலுல்லாஹ் கொடுக்குறாங்க. கொடுத்தா அவங்க என்ன செய்வாங்களாம்? போய் விளையாட போயிடுவாங்க மறந்துட்டு. அப்ப திரும்ப வரும்போது ரசூலுல்லாஹ் இது ஏன் செய்யலன்னு ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டாங்க. இது ஏன் செய்யல அப்படின்னு ஒரு முறை கூட ரசூலுல்லாஹ் கேட்டதில்லை. நம்ம இன்னைக்கு வீடுகள்ல எவ்வளவு கேள்வி கேட்கிறோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. எவ்வளவு கொஸ்டின். நீ ஏன் அதை பண்ண மாட்டேற, நீ அதை பண்ண மாட்டேற, நீ ஏன் இப்படி இருக்க, நீ ஏன் அப்படி இருக்க? அப்ப இந்த ஒரு கேரக்டர் நம்மளோட உள்ளத்துல மாத்திக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளோட செயல்முறையில மாத்திட்டோம் அப்படின்னா, நம்ம எவ்வளவு பெரிய மாற்றத்தை இந்த சமூகத்துல கொண்டு வர முடியும். ஆமாவா இல்லையா? நம்ம கேட்கக்கூடிய குறை, நம்ம சொல்லக்கூடிய குறை, நம்ம மத்தவங்கள பத்தி பேசக்கூடிய விஷயம், மத்தவங்கள சும்மா பாயிண்ட் அவுட் பண்ணிட்டே இருக்கிற விஷயம். ஏன்னா நம்ம பாக்கல, நமக்கு இந்த வேலையெல்லாம் இருக்குன்றது தெரியல. அதனால அடுத்தவங்களை சுத்தி இருக்கவங்க எல்லாத்தையும் பாக்குறோம். அதனாலதான் ஷைத்தான் ஈஸியா வழிகட்டுறான். இதெல்லாம் நமக்கு தெரியல. சோ ஷைத்தான் 2 விஷயம் மூலமா வழிகட்டுறோம். ஒண்ணு இக்னோரன்ஸ், அறியாம. இன்னொன்னு என்ன சொல்றது, அரகன்ஸ். அது தெரிஞ்சும் அதுல இருந்து வெளியே வருது. இந்த 2 விஷயத்துல ஈஸியா வழிகட்டுறோம். ஒண்ணு இக்னோரன்ஸ், தெரியாம இருக்கிறது. அதுல இருந்து ஈஸியா வழிகட்டு போயிடுவான். அவன் தெரியாது என்ன இருக்கு அப்படின்னு தெரியாது, அதனால ஈஸியா வழிகட்டுருவான் மனுஷனுக்கு. 2வது அரகன்ஸ், தெரியும்
ஆனா அதோட விளைவு என்னன்னு தெரியாது. அதனால என்ன செய்யணும் தெரியும், ஈஸியா வந்து வழிகட்டுரும். ஆனா வந்து அரகன்ஸ். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். சோ இன்ஷா அல்லாஹ் இந்த விஷயங்கள் இன்னும் நம்ம அஸ்ரு சூராவுடைய விளக்கத்தை டீடைலா பார்க்கல. இன்னும் வந்து ஹக்னா என்ன, சபுர்னா என்ன அப்படின்னு குர்ஆனுடைய மற்ற இடங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது தான் ஹக்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும், சபுர்னா என்னன்னு நம்மளால புரிஞ்சுக்கணும். ஹதீஸ்களை நம்ம இணைக்கும் போதுதான் குர்ஆனுடைய வெளிப்பாடை நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இன்னும் பார்க்கவே இல்லை. ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயம் தான் பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். அதுல நிச்சயமா நிறைய பாடங்கள் நம்ம கத்துட்டு இருந்திருப்போம். இன்னும் இந்த அஸ்ரு சூரா வந்து ஒரு புதையல் மாதிரி எடுக்க 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 அர்த்தங்கள் வந்துகிட்டே இருக்கு. அப்போ 3 வசனம் இருக்கக்கூடிய விஷயத்த இவ்வளவு டைம் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இவ்வளவு படிச்சு படிச்சு சொல்றேன், குரான்ல இருக்கு அதை படிக்கணும்னு 40 தடவை நாசூரா ஓதுனா நோய் போயிருமான்னு திரும்ப கேட்கீங்க. அப்ப இவ்வளவு நாள் கிளாஸ்ல எதை கவனிச்சீங்க? இவ்வளவு நாள் கிளாஸ்ல எதை கவனிச்சோம்? சோ நம்ம வந்து அந்த குரானை படிக்க ஆரம்பிக்கலாம், விளங்க ஆரம்பிக்கலாம், புரிஞ்சுக்க ஆரம்பிக்கலாம். ஹெல்த் இஷ்யூ போகுனா ஹெல்த் இஷ்யூ ஏன் கொடுக்கலாம் அப்படின்னு நல்லா தெரிஞ்சுப்போம். அல்லா எதுக்காக ஹெல்த் இஷ்யூ நமக்கு அனுமதிக்கிறான், நல்லா கொடுக்க மாட்டான், அனுமதிக்கிறான். அப்ப அந்த ஹெல்த் இஷ்யூ எதனால எனக்கு இருக்கு, எப்படி நான் வெளியே வர்றது அப்படின்றது எல்லாத்தையும் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கும். சோ இன்ஷா அல்லாஹ் இந்த குர்ஆன் வசனங்கள் எனக்கு மாற்றத்தை ஏற்படுது. இப்ப நம்ம வந்து தொழுகையில போனோம் அப்படின்னா இந்த அஸ்ரு சூரா ஓதும் போது நமக்கு இதெல்லாம் தோணுமா தோணாது? குர்ஆன் முழுக்க தஃப்சீர் படிச்சுட்டு தான் இருக்கோம் இன்ஷா அல்லாஹ். பட் அது வந்து பெய்ட் கிளாஸஸ். சோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க இன்ஷா அல்லாஹ். சோ அட்லீஸ்ட் நம்ம தொழுகும் போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் எப்படி பெருமையோட இருக்கக்கூடாது, இன்சான்னு சொல்லும் போது காலத்தை எப்படி வேஸ்ட் பண்ணக்கூடாது, நான் எப்படி உண்மையை எடுத்து சொல்லணும், உண்மையை நம்ம தான் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் சபுர்னா என்ன, சபுரை நான் தெரிஞ்சுக்கணும். ஆமன்னா என்ன, எப்படி என்னோட ஈமான் அதிகப்படுத்துறது, ஆமிலு சரியாத்த கொஞ்சமாவது நான் செய்யறேனா, இது எல்லாத்தையும் தோணும்ல. இதுதான் குர்ஆன் வந்து குர்ஆனோட வெளிப்பாடு. இதுதான் குர்ஆன் சேஞ்ச் பண்ணும். இந்த அஸ்ரு சூரா என்கிட்ட லைஃபையே சேஞ்ச் பண்ணி. சோ அஸ்ரு சூராவை நம்ம படிக்க என்னோட என்னை பார்த்து என்னோட கேரக்டர் பார்த்து அஹ்லாக்க பார்த்து மத்தவங்க இதுதான் இஸ்லாம்னு தெரிஞ்சுக்கிற அளவு மாறும் இன்ஷா அல்லாஹ். சோ இன்ஷா அல்லாஹ் அந்த முயற்சிகளை நம்ம ஈடுபடுவோம். ஆனா படிக்கிற முயற்சிகளை நம்ம இருப்போம். நேத்து நான் சாரி கேட்டுக்கிறேன் இன்ஷா அல்லாஹ், என்ன மன்னிச்சிருங்க. நேத்து வந்து ஆக்சுவலா சண்டேல எந்த கிளாஸ் இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கு எந்த ரிமைண்டரும் வரல. அதனால உங்க டைம்ல நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். சோ இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் இதற்கான விளக்கத்தை நம்ம எந்த முடிவெல்லாம் படுத்தல. நம்ம வந்து கொஞ்சம் பார்த்துருக்கோம். இன்னும் டீப்பா நம்ம படிக்கணும். ஒவ்வொரு விஷயமும் தனித்தனியா படிக்கணும். ஒவ்வொரு வார்த்தைகளும் தனித்தனியா படிக்கணும். அதுக்கான அர்த்தங்களை வந்து கனெக்ட் பண்ண தெரியணும். இன்ஷா அல்லாஹ் அந்த அர்த்தங்களை கனெக்ட் பண்ணி நம்மளோட லைஃப்ல மாற்றத்துக்கு கொண்டு வரும். குர்ஆன் வந்து எதுக்காக அப்படின்னா என்னோட வாழ்க்கையில மாற்றத்துக்கு கொண்டு வரும். இப்னு கசீர் புக் வந்து நம்ம படிக்கிறதுல ஒரு 2% தான் இப்னு கசீர். இப்னு கசீர் வந்து அவருக்கு தெரிஞ்ச விளக்கத்தை எனக்கு சொல்லி கொடுத்துருப்பாரு. இன்னும் வந்து பிந்து ஷாத்தி இருக்காங்க. பிந்து ஷாத்தியோட தஃப்சீர் பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு வார்த்தைய குர்ஆன்ல இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையும் எந்தெந்த இடத்துல எல்லாம் அல்லாஹ் சொல்லியிருக்கான், அதோட விளக்கம் எல்லாம் என்னவா இருக்கு, அதுக்கான அர்த்தம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இது வந்து பெரிய ஹியூஜ் டாபிக் தஃப்சீரை பொறுத்தவரை. சோ இன்னும் நிறைய இமாம் ராஷியோட தஃப்சீர் எல்லாம் வந்து ரொம்ப டீட்டெயிலா ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ அந்த மாதிரி ஒரு தஃப்சீரோடைய விளக்கங்களையும் நம்ம எடுத்து பார்க்கும்போது இதுதான் விளக்கம் அப்படின்னு கிளியர் கட்டா குர்ஆன் சொல்லலாம் அல்லாஹ் சொல்றான். குர்ஆன் கிளியர் ஆனது அப்படின்னு சொல்லி. சோ இன்ஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இந்த வாழ்க்கையில நம்ம நடைமுறைப்படுத்தக்கூடியவங்களாக இன்ஷா அல்லாஹ் அதன் மூலமா சொர்க்கத்தை அடையும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கொஸ்டின்ஸ் இருக்கா? கொஸ்டின்ஸ் இருந்தா கேளுங்க. நம்மளோட சப்ஜெக்ட் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் இருந்தா கேளுங்க. சரி, அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வான். இது கேட்கறதன் மூலமா எனக்கு தான் நன்மை. நான் எப்பவுமே உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்ற மாதிரி செய்ய மாட்டேன். இது சொல்லித்தரது மூலமா என்னுடைய கடமையை நான் முடிச்சுக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். வதவாசௌபில் ஹக்குன்னு எனக்கு சொன்னா அல்லாஹ், நான் அதை இங்க செஞ்சுட்டு இருக்கேன். சோ உங்களுக்கான கடமையை நான் உங்ககிட்ட கொடுத்துறேன். நீங்களும் இன்ஷா அல்லாஹ் செய்யுங்க. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.